இந்த வசனத்திலேருந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் அல்லாஹ் வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தான். இப்படி ஒரு உறுதிமொழி வாங்கியிருந்தேன். என்ன? தூர்மலை மேலே உயர்த்தி இந்த வேதத்தை வந்து உறுதியாக பற்றி பிடித்து நடக்கணும். அப்போ ஏகப்பட்ட உறுதிமொழிகள் அங்கே இருக்கும், நம்ம பார்க்க முடியும். பஹ்ரால கூட வரும், உங்களில் வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாதீர்கள். அதாவது ஒரு மக்கள் குடியிருக்கிறாங்க, அந்த குடியிருப்பு பகுதிகளிலேருந்து அந்த மக்களை விரட்டாதீங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் விரட்டினாங்க. இப்போ இன்றைக்கி கூட அந்த வாக்குறுதி வந்து மீறுறாங்க. இப்போ அங்கே காசால மக்கள், அப்பாவி மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்கள வெளியேற்றுறாங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்த வாங்கின வாக்குறுதிக்கு முரணான செயல். இப்போ வேறு திட்டம் ப்ரொப்போசல்லாம் முன் வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து இவர்களுடைய சூழ்ச்சியை அம்பலம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஒரு 99% வந்து நம்புவாங்க இவங்களுடைய பேச்சை, 1% தான் நம்ப மாட்டாங்க. இப்போ 99% வந்து நம்புறதில்ல. முஸ்லீம் அல்லாத எல்லா விமர்சகர்களும் அரசியலை பார்க்கக்கூடியவங்களும் என்ன சொல்கிறாங்க, இது அப்பட்டமான நயவஞ்சகத்தனம். எது? காசா மக்களை வெளியேற்றி நாங்கள் வந்து குடியிருப்பு கட்டி தர போகிறோம். ஏண்டா அப்போ இடித்தது யாரா? அதுவும் நாங்கள் தான். அப்போ பர்பஸ் என்ன? ஏன் ஒவ்வொரு பில்டிங்கும் டார்கெட் பண்ணி இடித்தாங்க? ஹமாஸை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஹமாஸை ஒழிச்சாங்களான்னா காசா மக்களுடைய கட்டடங்களை தான் அவங்க ஒழிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அங்கே குடியிருப்புகள் கட்டப்பட்டுருச்சு. எகிப்துலேயும் ஜோர்டானில் இதில் எல்லா பகுதியிலையும் கட்டப்பட்டுருச்சு. எங்கெல்லாம் இவங்களுடைய நாய்கள் இருக்காங்களோ, அவங்க விசுவாசமான யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டப்பட்டு எல்லாம் திட்டம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ போர் நிறுத்தம், அப்புறம் இது எல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து வெட்ட வெளிச்சமாகிடுச்சு. நம்மளை தவிர இப்போ வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களை தவிர எல்லாருக்கும் இது வந்து அப்பட்டமாக வெளிப்பட்டுருச்சு. எல்லோரும் கமெண்ட்ஸ் வந்து கிறிஸ்தவர் போட்டிருக்காரு, தமிழ் பொக்கிஷம் போட்டிருக்காங்க, எல்லோரும் போட்டிருக்காங்க. ஸோ அது எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு உறுதிமொழி அல்லாஹ் வாங்குறான் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அந்த உறுதிமொழி விசாரிக்கப்படும். அப்போ அல்லாஹ் கேட்குறாங்க, இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் அல்லாஹ் வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தான். மேலும் அவர்களில் 12 பேரை கண்காணிப்பாளராய் நியமித்திருந்தான். அந்த 12 குலங்கள், இங்கே வந்து இலுமினாட்டி 13 குடும்பம், 12 குடும்பங்கிறாங்க. அந்த யூசுப் நபியுடைய 12 சகோதரர்கள், அதுதான் 12 குலங்கள். குலம் கோத்திரம்ங்கிறது அது அந்த அந்த ஃபேமிலியுடைய அந்த செயின் அதுதான் வந்து வரும். ஸோ இதில் வந்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, 12 பேரை வந்து நான் வாட்சிங்க்கு வச்சுருந்தேன் அப்படிங்கிறான். இது பைபிளில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 12 தலைவர்களை பற்றி பைபிளில் வருது. ஆனால் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வரல. 12 பேரை வந்து லீடர் ஆக்கணும். அதாவது இந்த பதவி மட்டும் இருக்குது. அந்த 12 குலம் வந்து சுப்பீரியரு. அந்த 12 பேர் வந்து அவங்க தான் வந்து மேலே இருக்கணும். அந்த 12 குலங்கள் வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எங்களை தேர்வு செஞ்சான் அப்படிங்கிற அந்த பொசிஷனில் மட்டும் அவங்க வச்சுருப்ப. நீ கிட்டத்தட்ட நாமளும் அப்படி தான் கிளைம் பண்ணுறோம். நாங்கள் அல்லாவுடைய செல்ல பிள்ளைகள், ஏன்னா ரசூலுடைய உம்மத்து. சொர்க்கத்தில் பாதியை ரொப்புறது எங்கள் கடமை. என்ன, நரகத்திலோட எல்லாத்தையும்